ஸ்லேங்கூர் பத்துமலையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி அர்ஷிதா சாய் பிறந்தது முதல் இருதய நோய்க்கு உள்ளாகியுள்ளார். சுங்கைபுலோ சரஸ்வதி தமிழ் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவியான அர்ஷிதாவிற்கு பிறந்தது முதல் ஆக்சிஜன் அளவு 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. எனவே அச்சிறுமிக்கு அமெரிக்காவின் குழந்தைகள் மருத்துவமனையான பாஸ்டன் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்க வேண்டும் என தேசிய இருதய சிகிச்சை நிலையமான IJN பரிந்துரை செய்துள்ளது. அங்கு சிகிச்சை மேற்கொள்வதற்கு மருத்துவ செலவு $3,50,000 அமெரிக்க எட்டும் என தெரிவிக்கப்பட்டதால் அந்த தொகையை திரட்டுவது அவரது குடும்பத்திற்கு பெரும் சவாலாக மாறியதால் பொதுமக்களின் உதவி நாடப்பட்டது. இதனிடையே இந்த விவகாரம் பிரதமர் அன்வாருக்கு தெரிய வரவே உடனே சிறுமி அர்ஷிதா சாய்க்கு உதவ பணித்துள்ளார் அவர். அதனைத் தொடர்ந்து இன்று பிரதமரின் அரசியல் செயலாளர் ஃபர்ஹான் ஃபவுசி சிறுமி அர்ஷிதா சாயின் இல்லத்திற்கு வருகை புரிந்து அச்சிறுமியை நலம் விசாரித்ததோடு பிரதமர் சார்பில் நிதி உதவிக்கான காசோலையை அவரது தந்தை செல்வ கணபதியிடம் வழங்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தின் நிதி திரட்டும் முயற்சிகளுக்கு உதவும் மற்றும் அவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் பிரதமரின் இந்த நிதியுதவி அமையும் என ஃபர்ஹான் ஃபவுசி இன்று தமது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அதோடு அர்ஷிதா வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நல்ல மனதோடு அர்ஷிதாவின் மருத்துவ செலவிற்கு மேலும் உதவ விரும்புவோர் தாராளமாக தொடர்ந்து உதவுமாறும் அவர் குறிப்பிட்டார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.